ஹாய் எஸ் சண்முகம். இன்னைக்கு பார்க்க போகிற பாடல் வந்து டாமினிக் அண்ட் லேடிஸ் பர்ஸ். ஏன்டா உங்கள் ஊரில் நேரத்தை அனுப்பிச்சி விட்டா பணத்தை எடுத்து ரிலீஸ் பண்ண விடாம பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஓவர் நைட்டில் பழையபடி நம்ம ஜிவிஎம் போயிட்டு மலையாளம் இண்டஸ்ட்ரியில் எடுத்த ஒரு மார்வல் தான் வந்து டாமினிக் அண்ட் லேடிஸ் பர்ஸ். இது ஒரு இன்டர்வியூலாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுலேயே அவர் ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பார். அந்த படத்தை நான் எப்படிலாம் எடுத்தேன், அது எந்த மாதிரி கதை சொன்னேன், எப்போ ஓகே பண்ணாங்க, எப்போ ஷூட்டிங் போனாங்க, எப்போ படம் ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை போய் பாருங்களேன், உங்களுக்கே செம்ம ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும். கதைக்குள்ளே போயிடலாம். டாமினிக் அண்ட் தி லேடிஸ் பர்ஸ் கதை என்ன அப்படின்னா வந்து, நம்ம டாமினிக்ங்கிறது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அன் அவர் எப்படி சொல்கிறது, நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன், இன்வெஸ்டிகேட்டர். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அவரை வந்து பொறுத்தவரை அப்படின்னா வந்து அவர் குடும்பம் யாரும் இல்லை, ஒரே ஒரு அப்ரெண்டிஸு. அதுவும் ஃபாரின் போய் செட்டில் ஆனும், அது ஊரில் ஏன் சின்ன வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறப்போ, எனக்கு இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன்லாம் பிடிச்சிருக்குப்பான்னு சொன்னோன்னே, அவங்க அப்பா இவன்ட்ட போய் சேரான்னு சொல்லிட்டு நம்ம மம்முட்டி அனுப்பிச்சி விட்ருப்பாப்புல. ஸோ அவன் வந்து இங்கே சேர்ந்துருப்பான். ஸோ இவங்க 2 பேரும் தங்கியிருக்கிறது யாருன்னா, ஒரு பாட்டியோட வீட்டில் தங்கியிருப்பாங்க. அந்த ஹவுஸ் ஓனர் வந்து பாட்டி, அந்த கணக்கு வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பாட்டிக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருக்கப்ப எதார்த்தமா ஒரு பர்ஸ் கிடைக்கும், சரிங்களா? எப்போ அந்த ஒரு பர்ஸ் கிடைச்சிருக்கு, இந்த பர்ஸ் யாரையும் கண்டுபிடிச்சி ஓனர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா போதும்ப்பா அப்படின்னோடனே, நான் சும்மாலாம் எதுவும் பண்ண மாட்டேன். 4 மாதம் வாடகை வீட்டில் தங்கி இருக்கீல, வாடகை பாக்கி இருக்குல்ல, நான் வேணா அதை கழிச்சுக்கிறேன் கட்டுனோடனே, இந்த டீலிங் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஒத்துப்பாப்புல. ஸோ ஒத்துக்கிட்டு அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி போகலான்னு சொல்லிட்டு போகலாம். அந்த பொண்ணை பார்த்தா, இல்லை அந்த பொண்ணு இங்கே தான் இருக்கும், ஆனால் அந்த பொண்ணு இப்போ இங்கே இல்லை, ஏற்கனவே 4 நாள் ஆளை காணும்னு சொன்னோடனே, என்னடா ஆச்சுன்னு விசாரிக்க பார்ப்பாரு. ஸோ இதனால என்னென்னா ஓப்பனிங் ஆச்சு, இதெல்லாம் எதெல்லாம் பார்த்து ஓப்பன் ஆச்சு, அதில் எப்படி போய் கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறதா வந்து மீதி இருக்க கதை. மாஸாக உண்மையிலே செம்ம சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது ஒரு ஜெம்முன்னு வச்சுக்கோங்களேன் ஜிவிஎம்மு. வேணாம் பண்ணிட்டீங்கடா, உங்களெல்லாம் என்னடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெறி பிடிச்சி போய் பண்ணுற மாதிரி தான் வந்து சூப்பர் படமாக இருந்துச்சு. சேனல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். டாமினிக் அண்ட் தி லேடிஸ் பர்ஸ். கடைசியில் ஒரு பாட்டு ஒன்று வரும், சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த பாட்டு கூட கண்டிப்பாக இன்ஸ்டாவில் கேட்டிருப்பீங்க. மார்கழி திங்கள் இல்லை அப்படி தான் ஆரம்பிக்கும். பட் போக செகண்ட் வாஸ் செம்ம சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். செம்ம படம். நீங்கள் அந்த அதாவது எப்படின்னா, நீங்கள் சில விஷயம் முடிவு பண்ணுவீங்க, அடுத்து இதுதான் நடக்க போகுது அப்படின்னு. ஆனால் அது நடக்காது. உண்மையில் அது ஒரு கம்ப்ளீட் ட்விஸ்ட் ஒன்று வச்சுருப்பாங்க. செம்ம சூப்பராக இருக்கும். கிளைமேக்ஸ் வரைக்கும் நீங்கள் தலைகீழ நின்றாலும், என் தலைவன் படத்துக்குள்ள 4 படத்தை பார்த்துட்டு இதுதான் கிளைமேக்ஸ்ன்னு சொல்லுவான். ஆனால் இந்த படத்தோட கிளைமேக்ஸை உங்களால் இந்த படத்தில் உட்காந்து பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளோ சூப்பராக போகும். கடைசி வரைக்கும் இதுதான் கதைன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ சேனலுக்கு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நல்ல வீட்டிலேருந்து பார்க்குறது வரைக்கும் டடா பாய்.